ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஷன் டிஎன். நம்ம வந்து தமிழில் 6th-லேருந்து 12th வரைக்கும் எப்படி கவர் பண்ணி முடிக்கலான்ட்டு பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு யூனிட் நம்ம முடிச்சிட்டோம் ஆல்ரெடி. இப்போ யூனிட் 2 வந்து என்னென்ன கொஸ்டின் இருக்குதுன்னு பார்க்கலாம். 6ஆம் வகுப்பில் இயல் 2 இயற்கை இன்பம் முதல் பாடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், சிலப்பதிகாரத்தை எழுதியது இளங்கோவடிகள் அவர்கள். அதுக்கப்புறம் இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மொத்தம் 3 விஷயத்தை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க இந்த பாட்டில். சிலப்பதிகாரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க, திங்கள் ஞாயிறு மாமலை, இந்த 3 பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த பாட்டை எப்படி வரிசையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. திங்கக்கிழமை ஞாயிறு மலை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம் அந்த பாட்டு என்ன இருக்குன்ட்டு. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அளந்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகு அளித்தலான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து லைன்ஸை கொடுத்து எழுதியது யாருன்னு கேட்கலாம். இந்த பாட்டு எங்கே உள்ளதுன்னு கேட்கலாம். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். ஓகேவா. இதில் வந்து நம்ம எது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ புக்கில் வந்து ஒரு பிங்க் கலர்லேயோ ரெட் கலர்லேயோ கொடுத்துருக்காங்கன்னா அது ரொம்ப நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமான ஒரு பாயிண்ட்ஸு. இப்போ இதோட மீனிங் பார்க்கணுன்னா இதில் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. தேன் நிறைந்த அத்திமலர், என்னது அத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அத்திமலர் மாலையை அணிஞ்சது யாருன்னா சோழ மன்னன். அவனுடைய வெண்கொட்குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலவை போற்றுவோம். வெண்ணிலவு எது? திங்கள்னா நம்ம நிலவுன்னு சொல்லுவோம். அதான் அந்த வெண்ணிலவை போற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாடு எந்த நாடுன்னு சொன்னால் சோழ மன்னன். சோழ நாடு அப்படின்னு சொல்லலாம், சோழ மன்னன் சொல்லியிருக்காங்க. அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களுடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை போற்றுவோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பயன் பார்த்திங்கன்னா, அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல் மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மலையை போற்றுவோன்னு சொல்லியிருக்காங்க. என்னது? ஃபஸ்ட்டு வந்து திங்களை பற்றி பேசியிருக்காங்க, நிலவை பற்றி. அதுக்கப்புறம் வந்து ஞாயிறு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஞாயிறுனா கதிரவன் அர்த்தம். அடுத்தது மலையை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டை நீங்கள் ஒரு நிமிஷம் ரீட் பண்ணிக்கோங்க. இதில் புக் பேக் அடுத்தது பார்க்கலாம். சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, திங்கள் நம்ம பார்த்தோம், நிலவுன்னு அர்த்தம். கொங்குனா மகரந்தம்னு அர்த்தம். அலர்னா மலர்தல்னு அர்த்தம். திகிரி அப்படின்னா ஆணைசக்கர்னு அர்த்தம். பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில்னு அர்த்தம். மேரு அப்படின்னா இமயமலைன்னு அர்த்தம். நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அலி அப்படின்னா கருணைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இதை வந்து சிலப்பதிகாரம் பார்த்தோமா. சிலப்பதிகாரத்தை எழுதியது, இது ஒரு காப்பிய நூல். அப்புறம் வந்து இதை எழுதியது யாருன்னா இளங்கோவடிகள் அவர்கள் எழுதியிருக்காங்க. இவங்க வந்து சேர மன்னர் மரபை சேர்ந்தவங்க. என்னது? சேர மன்னர் மரபை சேர்ந்தவங்க. எந்த நூற்றாண்டுனா 2ஆம் நூற்றாண்டு. இதை அப்படியே படிச்சிருங்க. சேர 2 வார்த்தை இருக்கா, 2ஆம் நூற்றாண்டு அப்படின்ற மாதிரியாவது எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சிலப்பதிகாரம் வந்து 50 காப்பிய நூல்களில் ஒன்று. இதுவே தமிழின் முதல் காப்பியம். இது அப்படியே படிச்சிருங்க லைனாக. முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம்லாம் அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படும் 2 நூல் சொல்லியிருப்பாங்க, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அடுத்தது இதில் வந்து மோஸ்ட்லி எப்படி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, அந்த லைன்ஸை கொடுத்து எங்கே எழுதுனது அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் எழுதியது யார், அப்புறம் முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் என்ன, அந்த மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு முக்கியமாக ஸ்டேட்மெண்ட்டில் அதிகமாக கேட்குறாங்க அந்த மாதிரி. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா, புக் பேக் ஆன்சர் அந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. கழுத்தில் சூடுவது கழுத்தில் தாறு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கதிரவனின் மற்றொரு பெயர்னு சொல்லியிருக்காங்க. கதிரவன் சூரியனோட மற்றொரு பெயர் என்ன? ஞாயிறு படித்தோம்ல. சந்திரன்னா நிலவுன்னு அர்த்தம். அடுத்தது வெண்குடை அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எப்படி பிரித்தெழுது சொல்லியிருக்காங்க. வெண்மை ப்ளஸ் குடைன்னு சொல்லுவோம். ஆன்சர் ஆ. அதுக்கப்புறம் வந்து பொற்கோட்டு, இதை வந்து எப்படி பிரிப்போம்னா பொன் ப்ளஸ் கோட்டுன்னு பிடிப்போம். அடுத்தது வந்து ஆன்சர் வந்து ஆ வரும்.
நெக்ஸ்ட்டு வந்து கொங்கலர்னு சொல்லியிருக்கேன். அதாவது கொங்கு ப்ளஸ் அலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர்னு வரும். கேவ் இடையில வரும். கொங்கலர். ஆன்சர் வந்து ஈஸ். அடுத்து இ. அதுக்கப்புறம் வந்து அவன் ப்ளஸ் அலிபோல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன சொல்லியிருக்காங்க? அவனளிபோல். இது வந்து இப்போ வராமல் வரும். அவன் அலி போல். ஆன்சர் ஆ வரும். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் பாடம் எடுத்திங்கன்னா காணி நிலம். இது காணி நிலம், ஒரு நிலம் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னே பாரதியாரை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலத்தை பற்றி, அதாவது அவருக்கு ஒரு வீடு வாங்கணும்னு ஆசையாக, அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கவிதை வருது. இது வந்து ஆஸ் எ இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீடு பாரதியார் வந்து எப்படி ஒரு வீடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவருக்கு காணி நிலம் வேணுமா, பராசக்தி. அந்த காணி ஃபஸ்ட்டு அதோட விரிவாக்கம் சொல்கிறேன். அந்த காணி நிலத்தில் எப்படி இருக்கணுமா, அழகழகாக தூண் இருக்கணுமா. அதுக்கப்புறம் அந்த தூய நிறத்தில் தூண் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த அங்கே வந்து தென்னை மரம் வந்து 10 பதியம் 12 இருக்கணுமா. அந்த நிலா ஒளி வந்து பார்க்கும்போது முத்துச்சுடர் போல் நைட்டு விழணுமா. அதுக்கப்புறம் வந்து அந்த குயில்கள் கத்துற ஓசையை வந்து காதில் வந்து உள்ளணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியே தென்றல் காற்று வீசும், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல தான் என் வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாரதியார். அதுதான் இது லைனில் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த லைன் கேட்டு யாரை எழுதுன்னு சொன்னால் நம்ம சொல்ல தெரிஞ்சிருக்கணும். பாரதியார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகிதாய் நன் மாடங்கள் தூய நிறத்தினதாய், அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், அங்கு கேணி அருகினிலை தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10 12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்துச்சுடர் போலே நிலாவொளி முன்பு வர வேணும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும், என்ற சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளந்தென்றல் வர வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? பாரதியார் அவர்கள். என்ன பாடல்? காணி நிலம். நெக்ஸ்ட்டு வந்து காணி அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நில அளவை குறிக்கும் சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. மாடம்னா என்னது? நம்ம மாடிக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுவோம்ல, அதான் மாடங்கள், மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்னா உள்ளம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது காணி நிலம் எழுதியவங்க யார்? பாரதியார். நேற்று ஃபஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம். இதில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகும்னு சொன்னோம். சுப்புரத்தினம் சுப்பிரமணியன்னு சொல்லிட்டு அதில் வந்து என்ன சொன்னோம், இப்போ கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. தாசனுடைய அப்பா பேர் கனகசபை, அப்போ அவருடைய பேர் கனக சுப்புரத்தினம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட அந்த பாயிண்ட்டை விட்டுருங்க. இப்போ வந்து இவர் வரலாம், அதாவது நம்ம பாரதியாருக்கு வந்துடலாம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார். இவரோட இயற்பெயர் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க. இளம் வயசிலேயே, அதாவது 11 வயசிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர் தான் எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். யாரால்னு கேட்பாங்க? எட்டயபுரம் மன்னரால். அதுக்கப்புறம் வந்து இவரோட கவிதை எழுதுகிறாங்கன்னா அது வந்து எதை ரிலேட் பண்ணி இருக்கும் அப்படின்னா மண்ணுரிமைக்காகவும் இருக்கும், இல்லாட்டினா பெண் உரிமைக்காகவும் இருக்குமா. அப்புறம் நாட்டுப்பற்று மொழிபற்று மிக்க பாடல்கள் பலவற்றை பாடியிருக்காங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. நெக்ஸ்ட் பாட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எழுதின நூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதே போல் பாரதிதாசன் வந்தால் கம்பல்சரியாக நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா இவங்க 2 பேர்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் 1 மார்க் கம்பல்சரியாக வருதுங்க. அதனால் அவங்க பாடம் வந்துச்சுன்னா நம்ம ஒமிட் பண்ணவே கூடாது, சான்ஸே கிடையாது, விட்டுறக்கூடாது. அடுத்த பாயிண்ட் போகலாம். புக் பேக் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கிணறு என்பதை குறிக்கும் சொல் என்னன்னு சொல்லியிருக்காங்க. கிணறுனா என்னது? கேணின்னு சொல்லுவோம். சித்தம் என்பதன் பொருள் சொன்னால் நம்ம படித்தோம்ல உள்ளம். அடுத்தது மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை ப்ளஸ் மாடங்கள் சொல்லுவோம். ஆன்சர் இ. நிலத்தினிடையே எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் ப்ளஸ் இடையே. ஆன்சர் வந்து ஆ வரும். நிலத்தின் ப்ளஸ் இடையேன்னு வரும். அடுத்தது முத்து ப்ளஸ் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இச்சு வரும், முத்துச்சுடர். அடுத்தது வந்து நிலா ப்ளஸ் ஒளி, அது வந்து இவ் ப்ளஸ் ஓன்னு வரும், அந்த பின்னாடி உள்ளது. அப்போ வந்து ஓன்னு வருது, அப்போ நிலா ஓ. அப்போ இந்த ஆன்சர் வந்து என்ன வரும்? இ. நிலா ஒளின்னு வரும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா போத்துக்கு கொடுத்துருக்காங்க. முத்துச்சுடர் போல் என்ன வேணும்னு சொன்னாங்க? நிலா ஒளி வந்து உழணுமா. தூய நிறத்தில் என்ன இருக்கணும்? மாடம்னா அதுகள், தூணு. அடுத்தது வந்து மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட என்ன வந்து வீசணும்னு சொன்னாங்க? தென்றல் வந்து வீச வேண்டும்.
நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே 2 பாடம் முடிஞ்சிடுச்சு. அடுத்த பாடம் பார்த்தீங்கன்னா சிறகின் ஓசை. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. சிறகின் ஓசை அப்படின்னா ரொம்ப டஃப்பானது கிடையாது. இதில் என்னென்னா பறவைகள் வந்து அதாவது கால சீசனுக்கு அப்புறம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வர்ற பறவைகள் அந்த செயலை தான் நம்ம வலசை போகுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தான் இதில் கொடுத்துருக்காங்க. பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து மோஸ்ட்லி அடுத்த பாயிண்ட், இது ரொம்ப முக்கியமானது. எந்த பறவைகள் பெரும்பாலும் வலசை போகுது, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நீர்வாழ் பறவைகள் தான் போகுது. ஏன் நீர்வாழ் பறவைகள் போகுது? தண்ணீர் வந்துச்சுன்னா தண்ணி இருக்கிற ஒரு பிளேஸ்க்கு போயிடும், அப்புறம் தண்ணி வந்த பிறகு வரும். இதை தான் இந்த பறவைகள் தான் அதிகமான வலசை போகிறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ரீசனுக்காக அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. உணவுக்காக போகும், இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம், நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு விசை, இந்த ரீசனுக்காக அது போகுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக இப்போ எடுத்துட்டிங்க ஒரு பறவை, அது எந்த திசையிலேருந்து எந்த அதிகமாக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வடக்கிருந்து தெற்க வரும், அல்லட்டனா மேற்கிருந்து கிழக்க போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்போ பறவை எடுத்துட்டிங்கன்னா நம்ம இப்போ ரூட் ஒன்று வச்சுருப்போம் ஒரு பிளேஸுக்கு போகிறதுக்குன்னா அதே ரூட்டில் தான் போவோமா அப்படின்னா ஷார்ட்கட்டும் இருக்கும். அதே போல் இவங்க வந்து போகிறதுக்கு ஒரு பாதையும் வச்சுருக்கலாம், திரும்பி வர்றதுக்கு அதே பாதையில் வரலாம். ஆனால் ஒரு சில பறவைகள் போகிறதுக்கு ஒரு பாதையும் வர்றதுக்கு ஒரு பாதையும் வச்சுருப்பாங்க. எப்படி தான் அந்த வானத்தில் ஞாபகம் வச்சுருக்காங்கன்னு தெரில. எல்லாமே ஒரு மேஜிக் தான் கடவுளுடைய படைப்பில். அடுத்தது பார்த்திங்கன்னா இது பறந்து அப்படியே போகும்போது அந்த போகிற அந்த இதனால் அவங்களுடைய மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க உடலில். அது என்னென்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் சில பறவைகளுக்கு வந்து தலையில் உள்ள சிறகு வந்து வளரும்னு சொல்கிறாங்க. அதே போல் இறகுகளுடைய நிற கலர் வந்து சேஞ்சஸ் ஆகுமா, அல்லட்டனா உடம்புல கத்தையாக முடி வளரும்னு சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் ஒரு வகை பறவை இன்னொரு வகையாக மாறிடுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதாவது தெரிந்து கொள்ளுன்னு கொடுத்துருக்காங்க. கப்பல் பறவை இது வந்து என்ன பறவைன்னா இந்த கடலில் ஒரு 400 கிலோமீட்டர் வரை நிற்காமல் அப்படியே பறந்துருமா, ஒரு ஓய்வே எடுக்காமல், அதாவது சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை கப்பற்பறவை. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாயிண்ட் ஃபஸ்ட் என்னதுன்னு, சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை வந்து கப்பற்பறவைன்னு சொல்லுவோம். இதனை எத்தனை கிலோமீட்டர்? 400 கிலோமீட்டர் வரை பறக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இதனோட நிக்நேம்ஸ் என்ன? கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவைன்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்தது இப்போ வந்து தமிழகத்திலேருந்து வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியத்தில் எழுதியிருக்காங்களாம். வெளிநாட்டு பறவைகள் இங்கே வர்றதை பற்றி அதை வந்து எழுதுனது யாருன்னா சக்திமுக்த புலவர் அப்படின்ற ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பானா 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சக்தி முக்த புலவர் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த பாடல்னா நாராய் நாராய் செங்காய் நாராய். எதுக்குன்னா ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு தற்போது அதிகமாக வந்தது தமிழகத்துக்கு வருகை தருகிற பறவைகள் எதுன்னா செங்கால் நாரை பறவைகள் சொல்கிறாங்க. இது ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பாட்டை இன்னொரு விதமாக கூட சொல்லலாம். பாட்டில் உள்ள தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயிரம் வினாடிகள் பறவைகள் வலசை போகிறத பற்றி சொல்லியிருக்கான். தென் திசையிலேருந்து வட திசைக்கு வர்றது மாதிரி. அதுக்கப்புறம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டுக்குருவியை பற்றி சொல்லியிருக்காங்க. சிட்டுக்குருவியோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். ஒரு சிட்டுக்குருவி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆண் பறவை எப்படி இருக்கும்னா தொண்டையில் கருப்பாக இருக்குமா, உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெண் குருவி அப்படின்னா சாஃப்ட்டுன்னு அர்த்தம், சாஃப்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்குதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து எத்தனை குஞ்சு விடும் அப்படி, அதாவது முட்டை விடும். கூடு கட்டிய பெண் 3 முதல் 6 முட்டைகள் தான், 3லேருந்து 6 முட்டை வரை 14 நாள் அடகாத்து 15ஆம் நாள் குஞ்சு பொரிக்கும். இது கூடு கட்டும் போது கத்திக்கிட்டே இருக்குமா. அப்புறம் கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சேர்ந்தது. அப்புறம் பறவைகள் வந்து இந்த சிட்டுக்குருவி வந்து 4000 கிலோமீட்டர் உயரம், அதாவது இமயமலை ஹைட்டில் கூட கூடு கட்டி வாழுமா. ஆனால் ஒரே ஒரு பகுதியில் மட்டும் அது வந்து பாருங்கள் துருவப்பகுதிகள் தவிர, பார்த்தீங்களா, துருவப்பகுதி தவிர மனிதன் வாழும் எல்லா இடத்துலையும் சிட்டுக்குருவி வாழலாம். என்ன பகுதி? துருவப்பகுதி. அப்புறம் இதனுடைய ஃபுட் என்னென்னு கொடுத்துருக்காங்க. தானியம், புழுபூச்சி, மலர், அரும்புகள், இளந்தளிர், தேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதனுடைய லைஃப் ஸ்பேன் என்னென்னு கேட்டிங்கன்னா
10 முதல் 13 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம், அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. சிட்டுக்குருவிகள் அழிவுக்கு காரணம் என்னென்னா விவசாயத்தில் பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நவீன டிஃப்ரெண்ட் கட்டிடம் கட்டிடுறோம், அதுக்கு கூடு கட்ட வசமாக இருக்குமான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து வேலி அடைக்கிறோம்ல, நம்ம இப்போ காம்பவுண்ட் ஜோர் மாதிரி போட்டுக்கிறோம், அந்த டைமில் வேலி போட்டு வச்சுருப்பாங்க, அதில் வந்து பொந்து மாதிரி வச்சு கூடு கட்டுறதுக்கு நல்லா வசமாக இருந்துச்சு. இப்போ இல்லாததால் அது சிட்டுக்குருவி வாழ உகந்த வேலி தாவரம் கிடைக்காம போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓய்வெடுக்கிற தேவையான செடி, புதிர் செடி எதுவுமே இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகிறது. முந்தைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்ட ஸ்கூலில் அந்த இடையில அங்கங்கே கூடு கட்டியிருக்கோம். ஆனால் இப்போ எல்லாம் காங்கிரீட் ஸ்கூல் தான், அதுக்கு நல்லது தான். ஆனாலும் முந்தி வந்து அதுக்கு ஏற்ற விதமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் அந்த வேலி வைக்கிறதுலாம் இல்லாததால் அதனுடைய லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு, அதை அழிச்சு வர்ற நிலமையில இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அப்புறம் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இதுவும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ரொம்ப முக்கியமானதில்லை. இது சிட்டுக்குருவிக்கு ரொம்ப அதாவது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்னா, ஆலமரம், அரசு மரம் போன்ற மரங்களை, அவரை, புடலை போன்ற கொடிகளை வளர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நமது மண்ணுக்கு ஏற்க பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. பூச்சிக்கொல்லி அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, விவசாயத்துலேயும் தோட்டத்துலேயும். அடுத்த பாயிண்ட், இதான் முக்கியமான பாயிண்ட் என்னவாங்க, காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு சொல்லுறது யாருன்னா பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்னா சமைப்பதற்காக தன் மனைவி கொஞ்சமாக அரிசி வச்சுருக்காங்களாம், அதை சிட்டுக்குருவிக்கு அழித்து சந்தோஷப்பட்டாங்க பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் எடுத்திங்கன்னா, இந்தியாவின் பறவை மனிதர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சலீம் அலி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு புக்கு எழுதியிருக்காங்க, சிட்டுக்குருவி புக்கில் தன் வாழ்க்கை வரலாற்று நூல், அதாவது புக்கு தான், தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இவங்களே ஒன்று சொல்லியிருப்பாங்க பறவையை பற்றி லைஃப் சைக்கிளை பற்றி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியாதான், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிபெண்ட் ஆகினது தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே என்கிறார் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி அவர்கள். அடுத்தது இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஆர்டிக் ஆலா உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவையினம். அடுத்து இந்த பறவை வந்து நெடுந்தொலைவு பயணம் செஞ்ச பறவைன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர்? 22,000 கிலோமீட்டரு. பறவையோட நேம் ஆர்டிக் ஆலா. அப்புறம் வந்து பறவையை பற்றிய படிப்பு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஆர்னித்தாலஜின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு உலக சிட்டுக்குருவியின் நாள் மார்ச் 20 தான். நெக்ஸ்ட்டு வந்து தட்பவெப்பம், இதை பிரித்து எழுதணுன்னா தட்பம் ப்ளஸ் வெப்பம், ஆன்சர் ஆ. அடுத்தது வேதியுரங்கள், அதை வந்து பிரித்து எழுத கிடைப்பது வேதி ப்ளஸ் உரங்கள்னு சொல்லுவோம், அதாவது ஆன்சர் ஆ. தரை ப்ளஸ் இறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆ வரும்னு நினைக்கிறேன். ஆ தான், தரை இறங்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வழி ப்ளஸ் தடம், இதில் எத்து வரும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். அடுத்தது ஆ ஆன்சரு. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி, நம்ம இப்போவே பார்த்தோம், சிட்டுக்குருவி எங்கேனாலும் வாழும், ஆனால் ஒரே ஒரு பகுதியை தவிர, எது? துருவ பகுதியை தவிர. அடுத்தது மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை, அதாவது ஆர்டிக் ஆலா. அப்புறம் வந்து பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சக்தி முத்த புலவர்னு பார்த்தோம். பறவைகள் இடம்பெறுவதற்கு வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி அவர்கள். அதுக்கப்புறம் பறவைகள் வலசை போக காரணங்கள் உண்டு, நிறைய ரீசன் சொல்லலாம். தண்ணீர் இருக்கும், தட்பவெப்பநிலை, அந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்குது. அடுத்தது வந்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா இதில் அந்தளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்லை. அடுத்தது ஒரு கதை கொடுத்துருக்காங்க, அந்த கதை படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ஒரு கதை ரீட் பண்ணுற மாதிரி நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா ரீட் பண்ணிக்கோங்க, மற்றபடி இம்பார்ட்டன்ட் கிடையாது. எழுதுனது யாருன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். கிழவனும் கடலும், இந்த கதையை எழுதுனது யாருன்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு ஆங்கில புதினம் தமிழில் டிரான்ஸ்லேஷன், அதாவது மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. 1954 நோபல் பரிசு பெற்றது. அதாவது இந்த நூலுடைய இங்கிலீஷ் நேம் என்னென்னா த ஓல்டு மேன் அண்ட் த சீ, கிழவனும் கடலும். இந்த நூல் 1954 நோபல் பரிசு வாங்கியிருக்கு. இந்நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள். நெக்ஸ்ட் இதோட இந்த டாபிக் முடிஞ்ச இந்த கதை. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இலக்கணம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. முதல் எழுத்து சார்பெழுத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், இலக்கணம் 5 வகைப்படும்னு பார்த்தோம்.
எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு பார்த்தோம். அது மாதிரி இங்கே எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கொடுத்துருக்காங்க. எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்துக்கள் இதிலேயே அப்படி படிச்சிருங்களா. முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30 எழுத்துக்கள் வரும். அதாவது உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்தது. சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வரும். அது என்னென்னு பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல் எழுத்துக்கள்னு எடுத்துக்கோங்க. முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30ன்னு சொன்னோமா. உயிரெழுத்தல் 12, மெய்யெழுத்து 18, மொத்தம் சேர்ந்தது தான் 30 எழுத்துக்கள். எதுக்கு இதை நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா, பிற எழுத்துக்கள் தோன்றுறதுக்கு இது ஒரு முதற் காரணமாக இருப்பதால் இதை முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் சார்பெழுத்துக்கள் வாங்கலாம். சார்பெழுத்து அப்படின்னு சொன்னிங்கன்னா மொத்தம் 10 பேர். நான் ஒரு யானை படம் கொடுத்துருக்கேங்களா, அது மாதிரி என்னென்ன வரும் அப்படின்னு சொன்னால் இதை அப்படியே படிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், மொத்தம் 4 குறுக்கங்கள் வருது. அப்புறம் 2 குற்றியலிகரம், இகரம், உகரம் வருது. அடுத்தது உயிரிழப்படை, அளபடையில் 2 வந்திருக்கு. பார்த்துக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு உயிர்மெய்யை பார்த்துக்கலாம். சார்பெழுத்துக்களில் மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்குடன் ஒன்று சேர்ந்தால் தான் உயிர்மெய் எழுத்துக்கள். மொத்தம் 216ன்னு பார்த்தோம்ல உயிர்மெய் எழுத்துக்கள். இதில் இது வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, உயிர்மெய் எழுத்து எப்படி அதனுடைய ஒளி வடிவம் அமைன்னு சொன்னால் 2யும் சேர்த்து அதனால் வரும். அதான் உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உயிர்மெய் எழுத்தை அது வந்து வரி வடிவம் வந்து எதை ஒத்து இருக்கும்னா மெய் எழுத்தை ஒத்து தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புள்ளி வைக்கிறோம்ல ஒற்று அந்த இதை ஒத்து. ஒலிக்கும் காலளவு, அதாவது அதனுடைய மார்க் போட்ட மாதிரி பார்த்தோம்ல, குறில் எழுத்துக்குன்னா 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்குன்னா 2 மாத்திரை, காலளவு உயிரெழுத்தை ஒத்தி இருக்குன்னு அர்த்தம். இதனால் முதலெழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவங்க சார்பெழுத்துக்கள்னு சொல்கிறோம். அடுத்து வேணும்னு பார்த்திங்கன்னா ஆயுதம். ஆயுதம்னு சொல்லிட்டாலே இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் உடையது. இதனுடைய வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா முப்புள்ளி, முப்பாட்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்னு சொல்கிறான். இது நுட்பமான ஒரு வித்தியாசமான ஒலிப்பு முறை எதனை கொண்டது. இது அதனால் நுட்பமான ஒலிப்பு முறை கொண்டது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில், அதாவது தனியாக நம்ம எழுத முடியாது, எந்த மீனிங்ஸும் கிடையாது, இடையில மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. தனியாக இயங்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஏதோ ஒன்று இயங்கி, அதாவது ஹெல்ப்புக்கு கூட வருதில்லை. அதனால் முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கற்பவை கற்றமனின் புக் பேக் மாதிரி இந்த சொத்தோண்டா சின்னதாக கட்டத்தில் கொடுத்ததுனால மிஸ் பண்ணிடாதீங்க. அதையும் நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கணும். முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொற்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆம், முதல் எழுத்துக்கள்னால் உங்களுக்கு ஒன்றும் டவுட்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொஸ்டின் கேட்டாங்கன்னா முதல் எழுத்துக்கள்னால் என்னது? உயிரெழுத்து, மெய்யெழுத்து. அதான் உயிரெழுத்து வந்திருக்கு, மெய்யெழுத்து வந்திருக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு. முதலெழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள். முதலெழுத்துக்கள்னா சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள்னால் என்னது? உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் இல்லாமல் அது எல்லாமே உயிர் மெய்யெழுத்துக்களாக வர்றது, அதுதான் சார்பெழுத்துக்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் புக் பேக் வரும்னு நினைக்கிறேன். இதில் அந்தளவுக்கு பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் புக் பேக் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பொருத்தமான பறந்து விரிந்து இருப்பது கடலுக்கு பறவை என்று பெயர். இந்த பறவை வந்து பேட்ஸ் சொல்லலாம், அதனால் அது கிடையாது. இந்த 2வது இருக்குல்ல, அதான் உண்டு. அடுத்து இலக்கியம் என்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை. ஃபஸ்ட்டு முத்துத்தம் பனி சிறக்க வேலை சிறக்க காரணமாக. 2வது இருக்கு பாருங்கள், பனி காரணமாக ஊருக்கு சென்றால். கலைமகள் தான் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். 2வது உள்ளது. புல் பறவைன்னு அர்த்தம். புல் என்பதன் வேறு பெயர் பறவைகள் இடம்பெயர்தல், வலசை போதல். சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம், சாங்சுவரின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம், மணிமேகலை. இரட்டை காப்பியங்களில் ஒன்று. ஓகே, முதலெழுத்துக்களின் எண்ணிக்கை 30ன்னு பார்த்தோம். திங்கள் என்பதன் பொருள் நிலவு. சக்தி முக்த புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கால் நாரை. பாரதியார் டேஸ் வேண்டும், அவருக்கு என்ன வேணும்னு சொன்னாங்க? ஒரு வீடு வேணும், அதாவது காணி நிலம் வேண்டும் என்று பாடுகிறார். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் பார்த்தோம்ல, தனிநிலை, அக்ஷேனம், முப்புள்ளி, முப்பாட்புள்ளி, அந்த இது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா புக் பேக். இதோட இது பாடம் முடிய போது இதோட கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. என்னென்னா கண்டம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா காண்டினென்ட். அடுத்தது வந்து வலசை போதல் அப்படின்னா வலசை போகிறது மைக்ரேஷன் சொல்லுவாங்க. தட்பவெப்பநிலை அப்படின்னா கிளைமேட். வானிலைனா வெதரு. இதை இந்த 2க்கும் கன்ஃபியூசன் ஆகும். எப்படின்னா அப்போ கிளைமேட்னா என்னதுன்னு சொல்லிட்டு இதை பாருங்கள், வானிலைனா வெதர்னு கொடுத்துருக்காங்க. வா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
வானிலை வெதர், அந்த ஒரு இதில் வருது இல்லை வேவா விவே அப்படி வர்றது வானிலை, மீதி உள்ளது அப்படி தானாக ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது புகலிடம்னு பார்த்தீங்கன்னா சாங்சுவரி, புவியீர்ப்பு புலன்னா கிராவியேஷன் ஃபீல்டு. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் திருக்குறளும் கொடுத்துருக்காங்க. திருக்குறளை வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க, டைரெக்டாக சம்டைம்ஸு அந்த லைனை கேட்டு எங்கே உள்ளதுன்னு சொல்லலாம். மற்றபடி இப்போ கடவுள் வாழ்த்து கொடுத்துருக்காங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, இது எந்த பிரிவுலேருந்து வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா கடவுள் வாழ்த்துன்ற ஒரு பாட்டிலேருந்து வருது. அப்புறம் வந்து அகரம் வந்து எழுத்துக்களுக்கு முதல் எழுத்து, டேஸ் வந்து உலகத்துக்கு தொடக்கத்துக்கு முதல், அதாவது இது சொல்லியிருக்காங்கல்ல ஆதி பகவனே உலகத்துக்கு தொடங்கும், எது உலகத்துக்கு தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆதி பகவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் கேட்பாங்க. இது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, இது எல்லாருக்குமே தெரியும். அகர அப்படி எழுத்து வந்து தொடக்கம். அதுபோல் ஆதி பகவனே உலகத்துக்கு தொடக்கம், கடவுள் தான் உலகத்துக்கு தொடக்கம்னு சொல்லியிருக்காங்க. வான் சிறப்பு அப்படின்னு சொன்னால் மலையை பற்றி சொல்லியிருக்கோம். விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி அப்படின்னா மழை இருக்குல்ல, ரெயின் வந்து உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்கள் வந்து பசியால் துன்புறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் டைமில் பெய்யலைன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா அதே மழை கெடுப்பதும் கெட்டாரும் சார்பு மற்றும் அங்கே எடுப்பதும் எல்லா மழை, அதாவது தேவையான நேரத்தில் பெய்து நம்மளை காப்பதும் மழை தானா, அதே டைமு தேவையில்லாத உரிய தேவையில்லாத காலத்தில் பெய்து நம்மளை கெடுப்பதும் மழை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நீத்தார் பெருமை அப்படின்னா பெரியோரை பற்றி சொல்லியிருக்கோம். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார், அதாவது பெரியவங்க வந்து எந்த செயல்னாலும் முடிச்சிருவாங்களாம், ஆனால் சிறியவங்க என்னால் செய்ய முடியல அப்படின்ற மாதிரி தயக்கம் காட்டுவாங்கன்ற மீனிங்கில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மக்கட்பேறு தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது, இது அந்த பாயிண்டில் இருக்கிற மாதிரி தான். தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையர் என்றால் அது வந்து மக்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. நம்ம இப்போ எக்ஸாம் படிச்சுட்ருக்கோம், கஷ்டப்பட்டு படிக்கிறோம், நம்ம பேரண்ட்ஸ் பார்த்துட்ருக்காங்க. நிறையா பேர் நெகட்டிவாக பேசுவாங்க, எதுக்கு படிக்க வைக்கிறான்னு கேட்கலாம். அந்த டைமில் நம்ம அச்சீவ் பண்ணி கேட்கும்போது அந்த நாள் அவங்க கேட்ட கொஸ்டின் எல்லாம் ஒரு பனி போல் மாறி போயிடும். அதாவது ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்றதுக்கு மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைந்தாள்னு சொல்லியிருக்காங்க. ஒன் டே வரும், வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறத்தில் அன்புடைமை டாப்பிக்கில் சொல்லியிருக்காங்க, இதுவும் நல்லாயிருக்கும். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பேருக்கு, அன்பில்லாதவங்க எல்லாமே எனக்கு தான் சொல்லுவாங்க, ஆனால் அன்பு உரியவங்களோ என்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாமே பிறருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது அன்பின் வலியது உயர்நிலை அக்தில்லாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு, அன்பு இருக்கிறது தான் உயிர், அன்பு இல்லைன்னா அது வெறும் ஒரு வேஸ்ட் பாக்ஸ் மாதிரி தான், வெறும் எலும்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இனியவை கூறல் பணிவுடையான் இன்சொலன் ஆதன் ஒருவருக்கு அணியெல்லாம் மற்றும் பிற, பணிவும் எது ஒருவனுக்கு மிகச்சிறந்த அணிகலன், அதாவது நகை தங்கத்துலேயோ வைரத்துலேயோ போடுறது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, ஒரு பணிவும் அவங்ககிட்ட ஒரு பணிவும் இன்சொல்லும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் மிகச்சிறந்த அணிகள்னு சொல்லியிருக்காங்க திருக்குறளில். நெக்ஸ்ட்டு இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு, எவ்வளோ அழகாக அப்போவே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இனிய சொல் இருக்கும்போது ஏன் இன்னாச்சொல் பேசுவது சொல்லியிருக்காங்க, அதாவது கனி இருக்குது அதை விட்டுட்டு ஏன் காயை உண்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருக்குறள் எடுத்துக்கோங்க. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறியே வகுத்து கூறியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா வான்புகழ் வள்ளுவர், இவங்களுடைய சிறப்பு பேர்னு பார்த்திங்கன்னா வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர், பெருநாவலர் அப்படின்னு சொல்லி நிறைய வரும். சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டே வர்றதால அப்படி ஃப்ளோவில் அப்படி வந்துடும். அப்புறம் திருக்குறளில் மொத்தம் 3 இருக்குது, 3 பிரிவுன்னு சொல்லலாம். 3 அதாவது அறம் பொருள் இன்பம், இப்படி படிங்க அப்போ தான் ஞாபகம் வரும். அறம் பொருள் இன்பம். அதுக்கப்புறம் இது வந்து என்ன நூல், 17 கீழ்கணக்கு நூல்கள், அதாவது அறநூல்கள்லாம் இருக்கிறது வந்து 17 கீழ்கணக்கு நூலில் தான் இருக்கும். அதில் ஒன்று தான் திருக்குறள். திருக்குறள் மொத்தம் 133 அதிகாரம், 1330 நோட் பண்ணுங்கள். இதில் வந்து இப்போ நீங்கள் 133 அதிகாரம்னு சொல்லும்போது குறட்பால் 1330ன்னு போட்டுறக்கூடாது, 33 போட்டுறக்கூடாது, ஏன்னா 33 தானே வருது, 33ன்ட்டு 1330 குறட்பாக்கள், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து
கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தேன் சாரி. திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. அதாவது இப்படி கேட்கலாம், டேஸில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்று என்னும் வகையில் சிறந்து விளங்கும் நூல் கேட்டாங்கன்னா திருக்குறள். திருக்குறளுக்கு உலக பொதுமுறை வாயிறுவெழுத்து அந்த மாதிரி சிறப்பு பெயர்கள் வழங்கப்படுகிறது. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பழைய புக்கில் 108 மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் அதை திருக்குறளை தான் அப்படி கொடுத்துருப்பாங்க. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எதுனா அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன் என்ன சொன்னோம் நம்ம, கோல்டு டைமண்ட் கிடையாது, இனிய சொல்லும் பணிவும் தான் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க திருக்குறள் பொறுத்த வரைக்கும். அடுத்த பாயிண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதோட இந்த பாடம் முடிஞ்சிட்டு அடுத்தது நாளைக்கு இயல் 3 நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.